ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதல்ல உங்கள் பூஜை அறையில் இருக்க வேண்டிய சுவாமி திருவுருவ படம் எதுன்னா குலதெய்வ படம் தான். குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பரிகாரம் செஞ்சீங்கனாலும், எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு முழுமையாக அந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ முதல்ல குலதெய்வத்தை வணங்கி பாருங்கள். பௌர்ணமியில் முக்கியமாக வணங்கி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசி கிடைக்கும். அதே போல் பார்த்தோன்னா, குலதெய்வத்துடைய படம் இல்லாதவர்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறப்போ ஒரு புது குத்து விளக்கு வாங்கிட்டு போய் அரை மணி நேரம் அந்த கோவிலில் அந்த குத்து விளக்கு தீபத்தை எரிய விட்டு பாதி எரிய விட்ட மீதி எண்ணெய் இருக்கும் இல்லையா, அந்த பாதி எண்ணெயை வீட்டில் கொண்டு அந்த தீபத்தை எரிய விடும் பொழுது நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது அந்த தீபத்தின் மூலம் உங்களுடைய வீட்டில் கிடைக்கும். அதே போல் குலதெய்வத்தை நீங்கள் அதாவது அந்த குத்து விளக்கா நினச்சி நீங்கள் தாராளமாக வழிபாடுங்கிறது ஒவ்வொரு பௌர்ணமிலையும் அமாவாசையிலையும் செஞ்சு வரலாம். நிச்சயமாக குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.